ஷேய் எப்பா நவநாத் முனியப்பன் முனியாண்டி எப்பா இது ஓப்பன் ப்ளஸ்ஸு கிரிமினல் ஐட்டம் ஓண்டதனை கொடுக்கணும். மாயாண்டி மாடம் பேசுகிறேன்ப்பா. கிரிமினல் கணக்கு என்ன அப்படின்னா பூமியை வந்து விஷம் பண்ணிக்கோ சாப்பிட்டுக்கோ. மானிட பயலுக்கு இருக்கிற ஆடை மேலே கீழே எல்லா இடத்துலையும் கீழே ஆடைகளை மூடி நாகரிகமாக போ. இந்த ஜென்மத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இந்த ஜென்மத்தில் நாகரிகமாக போ. வீடு டார்டாராக நான் கெட்டுறதுக்கும் எல்லாம் மண் அள்ளுறதுக்கும் நான் கொடுக்கல. அது பூரா வீடை கட்டிருக்க பூரா விவசாய மண். விவசாயத்தில் கிடந்த மண்ணை பூரா அள்ளி வீடை கட்டி வச்சுருக்கான். அப்புறம் விவசாயம் எப்படி வரும்? மருந்து அடிக்கும். அப்போ கணக்கு போடணும்ல. கோர்ட்டில் கேட்டுக்கப்பா, மண் பூரா அள்ளிட்டு போய் வீடை கட்டினானா எப்படி விளையும்? என்னப்பா விளையும்? அதான் ஜனநாயகமாங்க. அந்த ஜனநாயகத்துக்கு கணக்கு எடுக்காரு. ஜனநாயகத்துக்கு கணக்கு அவன் கொடுக்கல அப்படின்னா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி கணக்கு கொடுக்கணும். நீதிமன்ற கோர்ட்லேயே எடுக்கணும். கணக்கு ஏற்றின கணக்கு என்ன? பூரா மண்ணெல்லி வீடை கட்டுதா கொடுத்துருக்காரு. கடவுள் கொடுத்துருக்காரு. பதிஞ்சு வச்சு மன்னராட்சியில் உள்ள கணக்கு பூரா எடுத்து வச்சுருக்காங்கல்ல. விவசாயத்துக்கு உள்ள கணக்கு இப்படி இருக்கணும். இப்படி அந்த கணக்கு பூரா கரெக்டாக இருக்கலப்பா. அடுத்தாப்புல அவன் கொடியை தூக்கி நீதிமன்ற கோர்ட்டில் பதிஞ்சு வச்சுட்டான். ஓடுதான் ஆடுதான் பாடுதான். அப்போ அது கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் எடுக்க வேண்டாமாப்பா? ஜனநாயகம் கூடுது. கோடியாக அறிவிக்கான். எதுக்குடா அழிவிக்க? பூரா விவசாயத்தை அழிக்காடா, குளத்தை பூரா அழிக்காடா. இல்லை மக்கள் பெருகும். நீங்களாம் யோசனை பண்ணாப்பா? சரிச்சு கோட்டார ஆணும் பெண்ணும் கீழே வழக்கறிஞர் நீ யோசனை பண்ணாப்பாவா? இப்போ உற்பத்தி ஆகி வழக்கு ஆடி உள்ள ஒரு கோர்ட்டில் ஆயிரக்கணக்கு மேலே வாரிய. அதே மாதிரி 100 மடங்கு மேலே வெளியில் உற்பத்தி ஆகுது ஒரு நாட்டில், ஒரு நாடாக. சரியா? புரிஞ்சு நடங்கப்பா. இது இப்போ என்ன அர்த்தம்? விவசாயம் பண்ணணும், சாப்பிடணும். இப்படி 2ஆம் நம்பருக்கான அந்த பூமியை கொடுத்துருக்கோம் காக்கார். கடன் வச்சுருக்காங்கல்ல, கடன் இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்குன்னு கணக்கு விடுதான். அப்போ இது எவ்வளோ பெரிய தப்பு? எல்லாம் வழக்கறிஞர் பார்க்கணும், நீதிமன்ற கோர்ட்டில் பார்க்கணும். நீதிமன்ற கோர்ட்டு அவனுக்கு அடிபணிஞ்சிருக்கா? அரசியல்வாதிக்கு அடிபணிஞ்சிருக்கா கோர்ட்டு? கணக்கு கேட்காரு. ஜனநாயகம்னா என்னன்னு கேட்காரு. உயிர் வாழுறதுக்கு பூமியில் கொடுத்துருக்கேன் பொழுதுக்கு அதான் கணக்கை விடுதாரு. ஒரு ஆதார கார்டில் விவசாய மண் 10 ஏக்கர் உள்ள மண்ணை கொண்டு போய் தட்டியா அழிச்சு வச்சுருக்கான். வீடு பில்டிங்கு பூரா எங்கெங்கே போட்டுக்கணும் அத்தனையும் விவசாயத்து மண்ணை பூரா அள்ளி கொண்டு போய் வச்சுருக்கான். அதெல்லாம் பார்க்க வேண்டாமாப்பா கோர்ட்டில்? எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சு வச்சுருக்கான். மண் அள்ளி போனால் மண் விவசாயத்து மணல் வீட்டு கட்டுற மணல் வந்து காடு விவசாயத்தில் அந்த மணல் குறுமணல் உள்ளே கடந்தால் தான் விவசாயம் விளையும். இவன் அள்ளிட்டு போய் ஜெயிச்சு பூரா கிடக்கிற அப்படியே கடந்த விவசாயத்தில் டொரு மருந்து அடிக்கான். அப்போ எவ்வளோ பெரிய தப்பப்பா. நீ மருந்து அடித்து மருந்தை வாங்கி நீ தின்னுட்டு போடா அப்படின்ட்டாரு ஜனநாயகம் உள்ளவன். ஏன் பூமியில் மருந்து அடிச்சதுக்கு நான் முதுத்தோலை உரிச்சு எடுத்து போடமாட்டார். ஒன்று விட மாட்டார். தப்பு செஞ்சோன்னா ஒரு பேரை விட மாட்டார். விவசாயம் பண்ணுறவனே சும்மா துவைச்சி எடுத்து போடார். முதுவை துவைச்சி எடுத்து போடார். விவசாயம் பண்ணவனும் காடு வேறு வச்சுருக்கவன் விற்றுட்டு போய் வீடை கட்டுதான். இந்த குளத்தில் மண் அள்ளு, அங்கே மணல் அள்ளுன்னு அள்ளுதான்ல. அப்போ விவசாயம் பண்ணுறவன் என்ன ஏலே உனக்கு உயிர் வாழ்றதுக்கு இடம் கொஞ்சம் தான்டா, ரொம்ப எல்லாம் டாக்டராக கொடுக்கலடா. பேப்பரை அடித்து விட்டு அவன் விளாண்டான். அந்த பேப்பர் கேட்காரு, கடவுளே கேட்காரு, நீதி அரசர் கேட்காரு. கோர்ட்டில் பயஞ்சிருக்காப்பா. கொடியை தூக்கினால பேப்பர் இவ்வளோ அடிப்பம் பயஞ்சிருக்கானா? 10 ரூபா தாள் இதுக்கு மேலே எதுவுமே தொடக்கூடாதுன்னு நீதிமன்ற கோர்ட்டில் அறிவிப்பு கொடுத்துருக்கீங்க. 1 ரூபா தாள், 2 ரூபா தாள், 5 ரூபா தாள், 10 ரூபா தாள், 20 ரூபா தாள், 50 ரூபா தாள், 100 ரூபா தாளுக்கு மேலே கொடுக்கல. 500 ரூபா தாள், 1000 ரூபா தாள், 2000 ரூபா தாள் கொடுத்தீங்களாப்பா? இவனா அச்சு அடிக்க நீங்களா யோசனை பண்ணுறாப்பா. நீதிமன்றத்தில் போட்டாருப்பா கணக்கு. ஜனநாயகம் எனக்கு கணக்கு வரலனா நான் ஆதார கார்டு ரேஷன் கார்டு தெளிவாக கணக்கு எடுத்து பார்ப்பேன். ஒரு வீட்டில் 100 கோடி 200 கோடி வச்சுருந்தானா அவன் உள்ளே போயிடுவான். பேப்பர் வச்சு விளாட்டான்னு கேட்டார். அதான் ஜனநாயகமாக ஓட்டா பாலாக்குதுக்கா முத்திரையை வாங்கி பாலாக்குதான் பூமியை. ஏலே அரசியல் முட்டாப்பேல நல்லா கேட்டுக்கோடா. ஏலே அவர் சுற்றியே வராரா. உலக நாடு சுற்றுதாரு, தாய் இந்தியா நாடு முழுவதும் சுற்றாரு, தமிழ்நாடு முழுவதும் சுற்றுதாரு. புரியுதா? சுற்றியே வராரு, கடவுளை சுற்றி வராரு. நீ செஞ்ச சேட்டைக்கு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏலே உன் பொண்டாட்டிக்கு உழைச்சி வாங்கி கொண்டையில் வச்சு போடா. அநியாயப்பட்டு பேப்பர்களை வாங்கி கொண்டையில் வச்சு மோந்து பார்க்காத நக்காடா. கிரிமினல் கேஸில் நாங்கள் தான் கொடுக்க வேண்டியிருக்கு. முக்கால் சத்தியம் நீதி அரசர் கணக்கு போட்டார். கிரிமினலில் 8ஆம் நாட்டு சனி சரி ஆட்டி விடாப்பா முக்கால்